இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கைவிடாது இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்மளை கைவிடாமல் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். கவனமாக கவனிங்க. சங்கீத பகுதி 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை எதுக்கு தேடுறீங்க? பூமியில் அவர் வந்தாரே, உலகத்தில் வந்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், சிலுவையில் மரித்தார். எதற்கு? அப்போ நீங்கள் அவரை எதற்கு தேடுகிறீர்கள்? அவர் சொல்கிறாரு, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். ஆதலால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பாங்க. நீங்கள் எப்போ அவரை நம்பியிருக்க முடியும்னு சொன்னால், அவர் நாமத்தை சரியாக புரிந்து அறிந்திருக்க தெரிய வேண்டும். யாத்ராகமம் 34:5 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். யாத்ராகமத்தில் 34:6-7 பார்த்துருக்கீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது, மோசைக்கு முன்னால் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது மாத்திரமல்ல, இப்பொழுதும் அவருடைய நாமத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அறிந்திருக்கிறியா? அவருடைய நாமம் என்னவா சொல்கிறாரு? அப்படி அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர், நான் தான் கர்த்தர், த லார்ட், உன்னை ஆளுகை செய்யும்படி, உன்னை வழி நடத்தும்படி பூமிக்கு அனுப்பப்பட்டு இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்கிறாரு, அந்த கர்த்தர் என்பதற்குள்ள அர்த்தம் என்னவா? இரக்கமும், எப்பவும் இரக்கம் உள்ளது தான், கிருபையும், கிருபையினால் நிறைந்தவர் தான் உனக்குள்ளே இருக்கிறாரு, உன்னோட இருக்கிறாரு, உனக்கு முன்பாக கடந்து போய்கிட்டே இருக்காரு, வழி நடத்துகிறார். கிருபையினால் வழி நடத்துகிறாரு, இரக்கத்தினால் வழி நடத்துகிறாரு. நீடிய சாந்தம். அப்பா, தன வயசாச்சே, தாயின் கருவில் உருவாகும் பொழுதே உன்னை காப்பாற்றினார், ஏற்றினார், தப்புவித்தார். இந்த வயது மட்டும் உன்னை உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜாக்கிரதை. என்னவா? நீடிய சாந்தமாக அவர் இருக்கார். மனம் திருப்பு, பரிசுத்தவானாய் மாறு, புது சிருஷ்டியாகி தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அதில் பிரவேசித்தவனாய் இரு. அதுக்குத்தான் அவர் அனுப்பப்பட்டிருந்தார். அவர் சொல்கிறாரு, நீடிய சாந்தமும் பொறுமையாக சொல்லிக்கிட்டு வர்றாரு. எத்தனையோ உபதேசம், எத்தனையோ பிரசங்கம், எத்தனையோ போதகர்கள் உனக்கு போதிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால் எப்படி? அதான் அவர் சொல்கிறாரு, நீடிய சாந்தமும் மகாதயையும். இப்போவாது திருந்திருவான், இப்போவாது திருந்திருவாள் என்று சொல்லி உன்னை குறித்து அவர் மகாதயை பெருத்தவராக இருக்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு, சத்தியமும் உள்ள தேவன், பொய்யறியாத தேவன், சொன்னதை செய்வார், மனமாற மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர். உனக்கு மட்டுமில்லை, உன் சந்ததியின் சந்ததிக்கும் கூட. எப்படி வச்சிருக்கிற அவரை? இந்த கர்த்தரை எப்படி நம்பி இருக்கிற? அவருடைய நாமத்தை பற்றியா இந்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இத்தனை குணாதிசயங்களையும் அடக்கி இருக்கிறவர் தான் கர்த்தர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவரை யெகோவா என்று கூப்பிட்டாங்க. அவருடைய குணங்களை கொண்டு அந்த யெகோவாவோட வேறு வார்த்தைகளை சேர்த்து யெகோவா ஈரே, யெகோவா ராபா, இப்படி வரிசையாக நிறைய பெயர்களால் அவரை அழைத்தார்கள். ஏன்னா தேவனை முழுமையாய் யாரும் கண்டுகொள்ள முடியலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் மாம்சத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நாமோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாயிட்டோம், அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. என்னப்பா? அப்போ அவருடைய நாமம் என்ன? இம்மானுவேல். அவருடைய நாமம் என்ன? இயேசு. அவருடைய நாமம் என்ன? கிறிஸ்து. இன்னும் அதிகமாக அநேக பேர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் நீ எதை ருசி பார்த்துருக்கிற? எதை அனுபவிச்சிருக்கிற? நானே நல்ல மேய்ப்பனார், அந்த மேய்ப்பனை சரியாக ருசி பார்த்துருக்கீங்களா? நானே ஜீவ அப்பம்னு சொன்னார், அவர் கொடுக்கப்பட்ட பெயர். எப்போ நீங்கள் புசித்து திருப்தியானீங்க? இல்லை நிறையா இருக்கப்பா பைபிளில்.
இதான் புதிய மனுஷன். தரிச்சுக்கிட்டீங்களா அவரை? அந்த நாமத்தை சும்மா சொன்னால் போதாது, அதை அறிந்திருக்க தெரியணும். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்போ தான் விடுதலை கிடைக்கும். இன்னும் வேதத்தில் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பான்னா ஒரு தீங்கை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. துருகம் உள்ளே போயிட்டான். அவரை அறிந்திருக்கிற நாமம் பல விதத்தில் இருக்குதுப்பா. பைபிளில் எடுத்து படித்து பாருங்கள், பல விதத்தில் இருக்குது. நீ எப்படி வேணாலும் அவரை கூப்பிடலாம். ஆனால் ருசி பார்க்க தெரியணும், அனுபவிக்க தெரியணும், உணர்ந்திருக்க தெரியணும். உன் விசுவாசம் அதில் கெட்டியாக பிடிச்சிருக்க தெரியணும். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. கானானேஸ்வரி, ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ஜெபாலய தலைவன், ஒரு சக்கேயு, வா, ஒரு சமாரிய பெண்ணு, அந்த நாமத்தை அறிகிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க. இந்த இயேசு எனக்கு எப்படிப்பட்டவரோ என்று தேடுகிற அனுபவம் வேணும். இதான் 100க்கு அதிபதி, இதான் ஒரு கானானேஸ்வரி. பாருங்கள், இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு 99 வயதான காலத்தில் அவனுக்கு தரிசனமாகி, தரிசனம்னா முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது, ஒரு தூதனை போல தான், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தான். ஆனாலும் ஆபிரகாமுக்கு அவன் மாம்சத்தில் இருந்த காலங்களிலே அவன் உணர்ந்து அறிந்து கொள்ளத்தக்க வீதியில் அவனுக்கு ஏற்ற ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அங்கே எப்படித்தான் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த நாமத்தில் அவனுக்கு வெளிப்பட்டார். 91 சங்கீதம் 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். சும்மா இயேசு என் கூட இருக்கார், இயேசு அழைக்காரு, இயேசு விடுவிக்கிறாரு, இயேசு நம்மோடு, எல்லாம் சொல்லலாம் சரிதான். உன்னோடு என்ன வச்சிருக்கிற, உனக்குள்ளே யாரை வச்சிருக்கிற? இந்த இயேசுவை கிறிஸ்துவை பார்க்க தெரியணும், உயிர் தெழுந்தவராக பார்க்க தெரியணும். நிறைய இருக்குப்பா, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். இந்த அனுபவங்கள்லாம் அந்தந்த ஸ்டேஜில் நீ உணர்ந்து அறியும் பொழுது தான் அந்த உயிர் தெழுதலும் ஜீவனம் உனக்குள்ளே வரும். என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்பார், நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த அனுபவத்தையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வெறும் வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் என் பிதாக்களுக்கு நீர் உடன்படிக்கை பண்ணீர், வாக்குத்தத்தம் கொடுத்தீர்னு அதை மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சு அதை தூர போட்டுக்கிட்டு இருக்கிறியே அம்மா, யா, நல்ல அறிவு வேணும். உன்னோடு கூட இருக்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறாரு. தேடு அவரை, அவருடைய லாபத்தை அறிகிற அறிவு தான் முக்கியம். உனக்குள்ளே எப்படி இருக்கிறாரு அதை தேடு. வெறும் வசனத்தை பார்த்துக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கிறதில்ல அர்த்தம் இல்லை. அதை விசுவாசித்து உள்ளே தேட தெரியணும். யாத்ராகமம் 3:14 அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிற. எப்படி இருக்கிற? தேவன் அன்பாகவே இருக்கிற மட்டும் இல்லை, அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, நான் கர்த்தர், அந்த கர்த்தராக இருக்கார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே உனக்குள்ளே இருக்காருமா, உனக்குள்ளே இருக்காரப்பா, விசுவாசிக்கிறியா? அதான் அவருடைய நாமம் அறிய தெரியணும். ஒவ்வொரு விதத்தில் அறிய தெரியணும். ஒவ்வொரு இடங்கள்லையும் வேறுபடலாம். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வரும்பொழுது அந்த நாமங்கள் வித்தியாசமாக உனக்கு வெளிப்படலாம். அதில் பற்றுதல் உள்ளவனாரு, விடாத, பலத்தை துருகமாக பாரு, அதுக்குள்ளே கடந்து போ. அவருடைய நாமம் என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை சும்மா வாயால் உதட்டளவில் சொல்லி துதிக்கிறதுனால அவர் உன் மேலே சந்தோஷப்பட மாட்டார். விசுவாசிக்கிறியா? அதை ஏற்றுக்கொள்ளியா? முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோட அந்த நாமத்தின் மேலே பற்றல் வைத்து அன்பாக இருக்கிறியா? விடுதலை நடத்தும். நம்பு, இதை உங்களுக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்பார். கேட்டு செய்வார் அநேக காரியங்களை. உன் கண்கள் திறக்கப்படுவாயாக பாரு, உன் கையை நீட்டும் பாரு,
உள்ள உனக்கு அந்த சத்தம் கேட்கும்ப்பா. அதிசயங்கள் அற்புதங்களையெல்லாம் எங்கேயோ தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறியே. உனக்குள்ள இந்த நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம் பெருகணும். இப்போ தேவன் எப்படி இருக்கா தெரியுமா? உங்கள் அப்பாப்பா, உன் தகப்பன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அவர் அனுப்பின குமாரனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நாமத்தின் மூலமாக நீ உங்கள் அப்பாகிட்ட என்ன கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வ. ஹலோ இல்லையே, யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா, என்னப்பா எது சத்தியம்? அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளது. இந்த காலங்களில் உன் தகப்பன் உன்னை சர்வ வல்லவராக இருக்கிற தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆவி அடிமைத்தனத்துக்குரிய ஆவி அல்ல. புத்திர சுவீகாரத்தோடு கூட அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற அவர் அனுப்பி கொடுத்த அவருடைய மகன் தேவகுமாரன். அவருக்கு நிறைய பேர்களெல்லாம் வச்சாச்சு. அந்த குணாதிசயங்கள் அவற்றிருந்து வெளிப்பட அவருக்கு பேர் வைக்கப்பட்டது. அதில் நீ ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து பிடித்து நெல். உனக்கு ஏற்ற சமயத்தில் அந்த வசன வார்த்தைகளெல்லாம் உனக்கு உறுதியாய் பலப்படுத்தும். என்ன சொல்கிறாரு சங்கீதம் 5:11, உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களே. எப்போ கம்பீரம் வரும்? எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். உன் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துக்கங்கள், நீண்ட நாளாக இருக்கிற துக்கம் எல்லாம் மாறி போவோம். நாமத்தை அறிந்து கொள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையிலே கழி கூறுவார்களாக. மற்ற எல்லாருடைய நாமம் தெரியும், ஊழியக்காரங்களுடைய பேரெல்லாம் தெரியும், கூட்டம் நடக்கிற இடத்துல உள்ள பேரெல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக பெயர்கள் உண்டு. அதில் எந்த நிலையில் நீ உள்ளே வந்திருக்கிற, எந்த நாமத்தின் மேல் விசுவாசத்தில் உண்மையிலே கடந்து வந்திருக்கிற, இன்னும் இயேசுவே இயேசுவேனே கிடக்கிறியா? இயேசுன்னு சொன்னால் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிக்கிற, அவ்வளோதான். அப்பப்போ பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசு இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். கிறிஸ்துவ அறிஞ்சிட்டியா? உயிர் தெழுந்தவர், உயிர்ப்பிக்கிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர். அப்போ தான் கிறிஸ்துவை கூப்பிட முடியும். உன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்ல முடியும். நாமம் முக்கியம். சங்கீத பகுதியில் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும், வயசாகி போய்கிட்டே இருக்கே, இன்னும் சரியாக அறியலையா? குமாரனை அறிஞ்சிக்கிட்டியா? விடுதலை ஆகிட்டியா? குமாரன் உன் மேலே கோபம் கொள்ளாமலும் இன்னும் சரியாக அறியாமல் இருக்கிறியே. அதான் சொல்கிறாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. இந்த பூமியில் வெறுமனை அவரை அறியாமல் இருந்து மரித்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம்னா கெட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கறதில்ல. நீர் என்னை ஆளுகை செய்யும் என்பதற்கு அடையாளம் தான் முத்தம். இந்த காலத்துலேயும் நடக்கும். அது ராஜாக்களுடைய கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை முத்தம் பண்ணுவாங்க. அவனுடைய அர்த்தம் என்னென்னா, நீர் எங்களுக்கு ராஜாவாயிரும், எங்களை ஆளுகை செய்யும். ஹலோ, மணவாட்டி மணவாளனை முத்தம் செய்வான் பாருங்கள். அதான் அந்த அனுபவங்கள்லாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் காலம் வந்தாச்சுப்பா. ஊழியக்காரங்கள்லாம் போதிக்கிறது இல்லை. ஊழியக்காரங்கள்லாம் வேறு இடத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் உள்ள பெயரை பெருசாக்குவாங்க, அவங்க சபையினுடைய பெயரை பெருசாக்குவாங்க, போதாரமாக காமிப்பாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வசனங்கள், வார்த்தைகளை, இயேசு வாய் திறந்து சொன்ன வார்த்தை வசனங்களை பிரசங்கிக்கிறதுக்கு ஒருவனாகிலும் இல்லை. ஜாக்கிரதை, இது கடைசி காலம். வசன வார்த்தைகள் கிடைக்காமல் இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற பிதாவுடைய வலதுகரம் உங்களை காத்துக்கிடுவார், வழி நடத்துவார். தைரியமாக இருங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து அந்த நாமத்தின் வழியாக அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி பிள்ளைகளாய், புத்திரர்களாய், புத்திரிகளாய் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வேளையில் உம்முடைய குமாரன் நாமத்தினாலே, குமாரனுக்கு நீர் கொடுத்திருக்கிற அநேக நாமங்கள், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து வைத்திருக்கிறீரே அப்பா. அதில் ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய நாமத்தை நாங்கள் ஆணித்தரமாய் அறிந்து தெரிந்து புரிந்து அதை விசுவாசித்து அவர் மூலமாய் நாங்கள் பலனை எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியல்லப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம்
ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.